பிரான்சின் 2026ஆம் ஆண்டு சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் செனட்டர்களால் பல முக்கியமான மாற்றங்கள் மற்றும் சமரசங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் சுகாதாரம், ஓய்வூதியம் மற்றும் பெற்றோர் விடுப்பு மற்றும் வரி விதிப்பு ஆகிய முக்கிய துறைகளை உள்ளடக்கியுள்ளன. பிரதமர் லெகோர்னுவின் முக்கிய சமரசங்களில் ஒன்று சர்ச்சைக்குரிய 2023 ஓய்வூதிய சீர்திருத்தத்தை 2027 ஜனாதிபதி தேர்தல் வரை நிறுத்தி வைப்பதாகும். இதன் காரணமாக 1964 மற்றும் 1965ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் பிறந்தவர்களுக்கு ஓய்வூதிய வயது 62 ஆண்டுகள் மற்றும் 9 மாதங்களாக முடக்கப்படும். மேலும் நோயுற்ற விடுப்புக்கான காலவரம்பு குறைக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 1 மாத விடுப்பை மட்டுமே வழங்க முடியும். சுகாதார செலவினங்களுக்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய பெற்றோர்களுக்கு குழந்தை பிறந்ததை தொடர்ந்து கூடுதலாக 2 மாத விடுப்பு வழங்கப்படும். இந்த விடுப்பின் போது முதல் மாதத்தில் 70% சம்பளமும் 2வது மாதத்தில் 60% சம்பளமும் வழங்கப்படும். வருவாயை ஈட்டுவதற்காக பல நிதி தயாரிப்புகளுக்கான சமூக பங்களிப்பு வரிகள் 9.2%இலிருந்து 10.6% அதிகரிக்கும். வங்கி சேமிப்பு, ஈவுத்தொகை மற்றும் மூலதன ஆதாயங்கள் ஆகியவற்றிலிருந்து வரும் வட்டி அதிகமாக வரி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமூக பாதுகாப்பு சலுகைகள் மற்றும் மாநில ஓய்வூதிய கொடுப்பனவுகளை முடக்குவதற்கான திட்டம் நீக்கப்பட்டது. அதற்கமைய பணவீக்கத்திற்கு ஏற்ப சலுகைகள் மற்றும் ஓய்வூதியங்கள் இரண்டும் 2026ஆம் ஆண்டில் அதிகரிக்கும்.